சிரிக்க கண்ணு போதாதுன்னு இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் அலைட் மோஷன் ப்ரீசெட் லிங்க்கில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை ஒரே ஒரு ப்ரீசெட் லிங்க் தான் கொடுத்துருப்பேன். பீட் மார்க் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்புட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறீங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் உங்களுக்கு வரும். அந்த மிஸ்டேக் எப்படி கிளியர் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இது முக்கியமானது. உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஈஸியாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட்டு நீங்கள் அவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் எல்லாமே எஃபெக்ட்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கலர் அண்ட் ஃபில்டர் போய்ட்டு இதை கிளிக் பண்ண கலர் அண்ட் ஃபில்டர் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 63 இந்த மாதிரி போட்டுருக்கீங்களா? இந்த மாதிரி போட்டிருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இமேஜுக்குள்ளே போகும். ஜஸ்ட்டு இதில் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இது கிளிக் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு பாருங்களேன், இந்த இமேஜ் ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி அடுத்த இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் போட்டு அதே டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த இமேஜ் ஆட் ஆகிரும். ஓகேவா? ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். அப்படியே பார்த்துட்டே இருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். இதுலேயும் அதே மாதிரி கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் பண்ண நமக்கு வராது. சப்போஸ் இப்போ என்ன பண்ணணும்னா, எடிட் குரூப் அப்படின்றது குரூப்பில் பொறுத்தவரைக்கும் எடிட் குரூப் போய்ட்டு இந்த இமேஜ் இருக்குது பாருங்கள், அந்த இமேஜை கிளிக் பண்ணால் தான் கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு அதை டெக்ஸ்ட் ஆப்ஷன் மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி எல்லாமே ஒரு இமேஜ் இருக்கிறதுல வரும். ஓகே, இதில் போய்ட்டு உங்களுக்கு இந்த இமேஜ்னா ஓகேனா இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க. ஓகேவா? நான் தோட்டத்தில் இருக்கிறதுனால குயில் சத்தம்லாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி நீங்கள் பாருங்களா, இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு இதில் ஆட் பண்ணணும். நான் வேணால் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கிறீங்களேன். அவ்வளோதான், சிம்பிளாக இந்த உங்களுக்கு இந்த இமேஜ் தான் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி குரூப்பில் போய்ட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு இந்த ஒரு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த எந்த இமேஜ் பிடிக்குமோ, எந்த இமேஜ் இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இருக்கிற ஒரு இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக பாருங்கள், இல்லாட்டி உங்களுக்கு புரியாது. ஓகேவா? இப்போ அதை குரூப் எடிட் குரூப் பண்ண எப்பயும் போல் அதை கிளிக் பண்ணி எடிட் குரூப்பில் போய்ட்டு கலர் அண்ட் ஃபில்டரில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா அதை எப்பயும் போல் இமேஜுக்குள்ளே போய்ட்டு அதை இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த லேயர் பண்ணணும். சப்போஸ் இந்த லேயரில் உங்களுக்கு எந்த மாதிரி வரும் பார்க்குறீங்களா? இப்போ குரூப் அண்டு மாஸ்க் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு கலர் அண்ட் ஃபில்னு வரும். இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு இது கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த இமேஜுக்குள்ளே போகும். ஜஸ்ட்டு இந்த இமேஜ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். சப்போஸ் இது கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே. அப்படி நீங்கள் எடிட் குரூப்பில் போய்ட்டு இமேஜில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்க. இதில் வந்து ஒரு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் இந்த இமேஜ் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்துடுது. நீங்கள் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துட்டு உங்களோட கேலரி இமேஜுக்குள்ளே போங்க. கேலரி இமேஜுக்குள்ளே போய்ட்டு
இந்த உங்களுக்கு எந்த இமேஜ் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்பேஸில் வரணுமோ அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்குது, அதை லைட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்படி இந்த அளவுக்கு கிராப் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டா அந்த கிராப் ஆயிரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு அலைட் மோஷனில் போய்ட்டு அந்த மறுபடியும் உங்களுக்கு எதில் நீங்கள் கிராப் பண்ணியிருக்கீங்களோ அதை டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களை இமேஜுக்குள்ளே போகும். ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜுக்குள்ளே போனோடனே நான் ஆல் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண இமேஜ் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் அப்போயும் நீங்கள் உங்களுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வேறு இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பின்னில் போய்ட்டு வேறு இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதேமாதிரி எடிட் குரூப்பில் போய்ட்டு ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ஸ் போய்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இன்னொரு இமேஜுக்குள்ளே போய்ட்டு ஆட் ஆயிரும். ஓகேவா? நீங்கள் மேனுவலாக நீங்கள் முதல்ல இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் வந்து உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் கொடுக்குறதுனால நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி இமேஜ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் அதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வேகமாக ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? எடிட் குரூப்னு ஒன்று இருந்துச்சுன்னா எடிட் குரூப்பில் போய்ட்டு அப்புறம் இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு இமேஜுக்குள்ளே போகும். ஓகேவா? ஜஸ்ட்டு கரெக்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு லுக்காக இருக்கிற இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு வரிசையாக நான் எந்த ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாமல் நானே சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னா ஓகேவா? தெரியாதவங்களுக்கு நான் தெளிவாக ஒன்றா சொல்கிறேன், பார்த்துக்கங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குரூப்னு வந்தால் மட்டும் நீங்கள் எடிட் குரூப்பில் போய்ட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணால் தான் வரும். நீங்கள் எடிட் குரூப்பில் போய்ட்டு கலர் அண்ட் ஃபில்லில் பண்ணால் கரெக்டாக வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 2 இமேஜுக்கும் அதேமாதிரி இமேஜில் இருக்கிறதுனால கலர் அண்ட் ஃபில் பண்ணி டேரெக்டாக அந்த இமேஜுக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சிம்பிள் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு இன்னும் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம இமேஜில் ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு பெரிய வீடியோ ஆகி போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.